சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. சார் எனக்கு நிறைய செஞ்சிருக்காருமா. அது அத்தனைக்கும் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயம் முடிச்சிருவேன். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு உங்களை திரும்பி பழைய கம்பீரத்தோட நடமாட வைக்கிறேன் சார். இந்த கோர்ட் கேஸ் பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் சார். அது வரைக்கும் அவருக்கு ஒன்னாகாம இருக்கணும்ல. ஒரு சாதாரண டிரைவர் அவன் மாமா கதையை முடிச்சு விட பார்த்துருக்கான். அவனையே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஓ, தட் டிரைவர், 1 செகண்ட். சார், இவனான்னு பாருங்க. டேய், இவன் தான்டா. டேய், இவனை சும்மா விடக்கூடாதுடா, கொல்லாம விடக்கூடாதுடா. போலீஸ்க்கு போன் பண்ணி இவனை தூக்கி உள்ள போட சொல்றேன். கதிர், நீங்களே இப்படி பேசலாமா? ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு அலையிறது பத்தாதா? இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய போறீங்க? நான் பாத்துக்கிறேன். போலீஸ்லாம் வேணாம். ஏன்? போலீஸ்க்கு போனா இவன் என்ன சொல்லுவான்? என்னது சொல்லுவான்? காரை புக் பண்ணது கதிர்வேலுங்கிற மாதிரி வந்து நிற்கும். உங்க மேலேயும் போலீஸ் சந்தேகப்படுவாங்க. அப்படியே பேச்ச மாத்தி கதிர் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாருன்னு பிளேட்டை திருப்பி விட்டுருவாங்க. பிரச்சனை அப்படியே உங்க பக்கம் திரும்பி வந்து நிற்கும். கதிர், ஏற்கனவே சார் ஜெயில இருந்தப்போ சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாறி இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சு இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். கதிர், அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாரையும் எனக்கு தெரியுமே தவிர என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லையா? என் பேரு ராவணன். ராவணனுக்கு 10 தலை, 20 கண்ணு, 20 காது, எல்லா விஷயமும் வந்துடும். நான் சர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இனி ஒரு ப்ராப்ளமும் இல்லாம உங்க எல்லா சிக்கலையும் நான் தீர்த்து வைக்கிறேன். சார், அப்போ நான் வரட்டுமா சார்? தம்பி, என்ன தம்பி வீடு வரைக்கும் வந்துட்டு சாப்பிடாம போறோம்னா என்ன அர்த்தம்? ஏமா சாப்பாடு ரெடி பண்ணுங்க, போங்கம்மா. ரெடி பண்ணுங்க, போங்க. இல்லை சார், இருக்கட்டும். நான் கோயிலுக்கு போகணும். அதான் உங்களை என் வண்டியில் அமிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்த திருப்தியோட சாமி கும்பிட போகிறேன் சார். கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல் இருந்துச்சு. இன்னைக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் சார். கடவுளுக்கு தானே? வாங்க வாங்க வாங்க. தாய் மீனாட்சி கண்கண்ட தெய்வம். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் அவகிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பா. நீங்க இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, தயார் பண்ண சொல்றேன். நான் உங்க கையால அன்பா எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். விஷம் கொடுத்தா? நல்ல நகைச்சுவை உணர்வு நிறையவே இருக்கு. தேங்க்யூ சார். ஆனா எதிர்காலம் கொஞ்சம் மோசமா இருக்கு தம்பி. பாத்துக்கலாம். ஏமா போங்கம்மா, தயார் பண்ணுங்கம்மா சாப்பாட்டை. அவங்க கணக்கா லூசு போய். ஏப்பா ஏசியில் ஆன் பண்ணி விடுங்க, போங்க. டேய் போடா கரியாளா, போடா போங்க. கதிரை ஞானம் கொஞ்சம் வாங்கப்பா. தம்பி நீங்க உள்ள வாங்க. இல்லை இங்கே இருக்கு. வாங்கப்பா. தேங்க்யூ. ஆளு வித்தியாசமா இருக்கீங்க.
நல்லவர் மாதிரி தான் தெரியுறீங்க ஆனா ஏதோ ஒன்று இடிக்குது. ஏய், சரியாதா? இருங்க வந்துடுறேன்.